கோவை அன்னூர் வட்டாரத்தில் இந்து மக்கள் கட்சி சார்பில் 60 இடங்களில் விநாயகர் சிலை பிரதிஷ்டை செய்ய விண்ணப்பித்திருந்தனர். போலீசார் அனுமதி மறுத்தனர். இதை கண்டித்து அன்னூரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. இதில் அக்கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் பங்கேற்றார். அனுமதி வழங்காவிட்டாலும் தடையை மீறி அன்னூர் வட்டாரத்தில் 60 இடங்களில் விநாயகர் சிலை பிரதிஷ்டை செய்யப்படும் என்றார். நாம விநாயகர் சிலைகள் வைத்து வழிபடுவதற்கு அனுமதி கேட்டோம். ஆனால் கடந்த ஆண்டே எங்களுக்கு நீங்க அடுத்த வருஷம் உங்களுக்கு அனுமதி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இந்த ஆண்டு அவங்க கடந்த ஆண்டு நாம் அவங்களுக்கு முழுமையாக ஒத்துழைச்சோம். இப்போ இந்த ஆண்டு நாங்கள் முன்கூட்டியே எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டோம். அதிகாரிகளை அணுகினோம், பேசினோம். ஆனாலும் உங்களுக்கு அனுமதி கிடையாது. நாங்கள் தமிழகம் முழுக்க புதிதாக விநாயகர் சிலைகளை பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்வதற்கு அனுமதி கொடுப்பதில்லை அப்படிங்கிற அவங்களுடைய கொள்கை முடிவை சொல்லுகிறார்கள். இது ரொம்ப தவறு. ஃபார்முலா 4 அந்த கார் ரேஸ் நடத்துறதுக்கு சென்னையில் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியில் அரசு அனுமதி கொடுத்து நடத்துது. நாங்க பொதுமக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாம பொதுமக்கள் எல்லாம் இணைந்து கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான திருவிழா. இது ஒரு வழிபாடு. இந்த வழிபாட்டிற்கு இந்த அன்னூர் பகுதியில் இந்து மக்கள் கட்சியை சார்ந்தவர்களுக்கு அனுமதி மறுப்பது அது எங்கள் மீது எங்களுடைய ஜனநாயக உரிமைகளை மறுப்பது.